பேடிச்சோறு தினந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உணர்ந்து பிறவாட பல செயல்கள் செய்து நகை கூடி கிளப்பருவம் எழுதி கொடுங்கீற்று கிரையாயி பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது யாருடைய பாடல்? பாரதியார். அதுபோல திருச்சி மாநகரத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது காஜாப்பேட்டை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது அள்ளிராணி அம்மா அவர்களை, அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய நமது அறிவுசார் பெரியவர்களை, இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய இணை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த மாநில வணக்கத்தை உறுதியாக்கி கொண்டு ஆண்டு விழா, அது அரசு பள்ளி ஆண்டு விழா, ஒரு தனியார் பள்ளி ஆண்டு விழா போல இருக்கிறது. இருக்கா இல்லையா? தனியார் பள்ளி போல. அதுலேயும் பார்த்தோம்னா நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு நோன்பு, கடுமையான நோன்புல இருப்பாங்க. நோன்புலாம் திறக்காமல் இங்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் கஷ்டம்தான், பாவம். ஏன்னா தன்னுடைய குழந்தைகளுடைய ஆண்டு விழா, தன்னுடைய வருங்கால தெய்வங்கள், கண்கண்ட தெய்வம் குழந்தைகள். தெய்வத்தை பார்த்துருக்கோம், நம்பிக்கையில் பார்த்துருக்கோம். நமது குழந்தைகள் கண்கண்ட தெய்வங்கள். அப்படிப்பட்ட தெய்வங்கள் படிக்கக்கூடிய பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு கட்டாயம் வரணும். வந்துட்டீங்க, ரொம்ப பாராட்டுக்கள். இந்த ஆண்டு விழா ஏன் கொண்டாடுகிறோம்? நமது குழந்தைகளுடைய தனித்திறமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்போ நம்ம இருக்கோம்னா எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருந்தால் எல்லாரும் கலெக்டர் ஆகிடுவோம், எல்லாரும் இன்ஜினியர் ஆகிடுவோம், எல்லாரும் ஒரே மாதிரி போயிடுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்குது. அதை வச்சு அவர் கலெக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்கார், ஒருத்தர் டாக்டராக இருக்கார். இந்த திறமைகள், இந்த திறமைகளை எடுத்து கொள்வது யார்? உங்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள். இந்த ஆண்டு விழாவில் உங்களது குழந்தைகள் ஓராண்டாக படித்து, படிப்பில் மட்டும் சிறந்திருந்தால் பத்தாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சிலம்பம், யோகா, இந்த மாதிரி பல கலைகளிலும் எங்களது குழந்தைகள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை உங்கள் முன்பு இப்போ காட்ட இருக்கிறார்கள், அரங்கேற்ற இருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் பெற்றோர்கள் வாயில வரல வச்சுட்டு போவீங்க. நம்ம இந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்காம விட்டுட்டோமே நமது குழந்தைகளை, ஆகா காசு கொடுத்து நம்ம காசை கரியாக்கிட்டோமே என்று நீங்கள் எண்ணக்கூடிய அளவில் உங்களது குழந்தைகள் இங்கே உங்கள் முன்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை காண்பிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமா, உங்களது குழந்தைகள் இங்கே படித்தால் நமது முதலமைச்சருடைய முத்தான காலை உணவு திட்டம், காலையில் எந்த குழந்தையும் உணவு உண்ணாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த நமது முதல்வர் அவர்கள் முத்தான திட்டம். அனைத்து குழந்தைக்கும் காலை உணவு. இது எதை வச்சு கொண்டு வந்திருக்காருன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் படிக்கும் காலத்தில் நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். அந்த கிராமத்தில் விவசாயம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு 4 மணி 4:30க்கெலாம் வீட்டில் அப்பா அம்மா எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு வடக்கே ஒரு மிளகாய் கொலைக்கு போகணும், தெற்கே நெல்லுக்கோழியில் கடை கிடக்கு, இங்கே கூட்டிகிட்டு போகிறதான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த விரலில் அந்த நம்ம கோடு தெரிஞ்சால் போதும், அவங்களுக்கு நடந்து போயிடுவாங்க. எங்கே வடக்கே போவாங்களா தெற்கே போகலாம் தெரியாது, நாங்கள் தூங்கி எந்திரிச்சோமா இல்லையான்னு தெரியாது. ஆக மொத்தம் பெற்றோர்கள் காட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் நைட்டு ஆக்கின கஞ்சி அப்படியே புளிச்சு போயிருக்கோம், அந்த பழைய கஞ்சி, அதை போட்டு சாப்பிட போவோம். அந்த புளிப்பு இருக்கும். இப்பெல்லாம் புளிப்பு இல்லாமல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது. இன்னைக்கு உங்கள் ஆயாமார்கள் திறமை இருக்குது, அம்மாமார்கள் திறமை இருக்குது. அன்னைக்கு என்ன இல்லை உங்களுக்கு? அந்த திறமை இல்லைன்னா இல்லை, இல்லாத மட்டும் இல்லை, அவர்களுக்கு அந்த உழைப்பு தான் முக்கியம். பிள்ளைகளுடைய சாப்பாடு முக்கியம் இல்லை அவங்களுக்கு. ஆகினால அவங்க அதை கண்டுக்காம போட்டு போயிடுவாங்க. நாங்கள் அதை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட போனால் சாப்பாடு இறங்காது. ஏன்? அந்த புளிப்பு வாட வரும், அதோடு போயிடுவோம். பசி மதியத்துக்கு எப்படா சத்துணவு போடுவாங்கன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேலே டீச்சர் என்ன பாடம் நடத்தினாலும் காதில் வாங்கவே முடியாது. நீ கத்திக்கிட்டே இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க 2 எங்களை அடிப்பாங்க. அப்போல்லாம் அடிக்கலாம், இப்போ தான் அடிக்க முடியாது. இப்போ குழந்தைகளை அடிக்க முடியாது, முறைச்சி பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது.
அந்த காலத்தில் என்னும் பண்ணலாம். வீட்டை சொல்லிட்டு போகிற கப்பாலாம் வந்து கண்ணு மூக்கு வச்சுட்டு தோலை உரிச்சிருமா படிக்கட்டும் பாரு. ஒரு வாத்தியாரெலாம் போடுற ஓட்டில் பசங்க ஓடி ஒளிவாங்க. அப்படி மனப்பாட பாட்டு சொல்லலைன்னா இப்போ அந்த மனப்பாட பாட்டு சொன்னதுனால தான் இந்த நான் பாரதியார் பாட்டு சொன்னேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் சாப்பிடாமல் இருந்தோம். இதையெல்லாம் எண்ணத்தில் கொண்ட நமது தமிழக முதல்வர் வாழும் காமராஜர் காலை உணவு திட்டத்தை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு குழந்தைகளுக்கு. அதனால அவருக்கு கைதட்டல் கொடுங்க. நீங்களும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களது குழந்தைகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அருமையான சாப்பாடு, 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு. சரி, அது மட்டுமா? மதிய உணவு திட்டம், அது மட்டுமா? புத்தகம், சீருடை. அந்த சீருடைய போட்டுட்டு வந்தால் நச்சுன்னு இருக்கும். ஏன்னா அரசு பள்ளிக்கு தான் சீருடை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்காம, தனியார் பள்ளி தான் கொடுக்க முடியும் நினைக்காம, அரசு பள்ளி மாணவர்களும் சீருடை போட வேண்டும். அந்த புத்தக நோட்டை எடுத்து செல்வதற்கு புத்தக பை, அப்புறம் கலர் பென்சில், கிரையான்ஸ் பென்சிலு, அது மட்டுமா? ஷூ, வெயில் நடந்து வந்தால் கால் சுடக்கூடாது, ஷூ அல்லது செப்பல். இந்த மாதிரியான நலத்திட்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு. யாருக்காக? நமது அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்காக. அது மட்டுமா? இங்கே படித்தால், அதாவது இந்த அரசு பள்ளியில் அதுலேயும் தமிழ், இங்கே ஆங்கில வழி இருக்குது, தமிழ் வழி இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. நாங்கள் தான் ஆங்கில வழி பெற்றோருடைய விருப்பத்தின் பேரில் கொண்டு வந்திருக்கோம். தமிழ் வழியில் என்ன? நம்ம தாய்மொழியில் உங்களது குழந்தை படித்து வந்தால் டாக்டர் ஆகிறதுக்கு 7.5% சலுகை கிடைக்கும். 7.5% டாக்டர் ஆகலாம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதுனீங்கன்னா, அரசு வேலைக்கு போகிறதுக்கு பரீட்சை எழுதுனா, பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இளம் பட்டாதாரிகளாக இருக்கக்கூடிய, வேலைக்கு தேவை தேடி கொண்டிருக்கக்கூடிய நமது இளம் பட்டாதாரிகளுக்கு தெரியுங்களப்பா? தெரியும். உங்களுக்குலாம் என்ன தெரியும்? தமிழ் வழியில் படித்தா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆகிட்டு போய் இட ஒதுக்கீடு கேட்கலாம். ஆக மொத்தம் நமது தாய்மொழியில் படித்தால் இத்தனை வகையான சலுகைகள் இருக்குது. இன்னும் இருக்குது நிறையா. நீங்கள் எந்த குழந்தை தாய்மொழியில் படிக்குதோ அந்த குழந்தைக்கு சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நமது இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாகவும் ஏவுகணை நாயகனாகவும் இருந்த நமது அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில், நான் இங்கே ஏவாக இருந்தேன். அப்துல் கலாம் படித்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் இருக்கும்போது ஏவாக இல்லை, இப்போ போனேன். ஒரு 3 ஆண்டுகள் இங்கே ராமேஸ்வரத்தில் இருந்தேன். ராமேஸ்வரத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர். வீட்டுக்கு வீடு பேப்பர் போட்டவர் தான் அவர். ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தமிழ் வழியில் படித்து இந்திய நாட்டிலே முதல் குடிமகனாகவும் ஏவுகணை நாயகனாகவும் முன்னேறிய நமது அப்துல் கலாமை உதாரணமாக வைத்துக்கொண்டு தமிழ் வழியில், தாய்மொழியில், அதான் முக்கியம். இதுக்கு ஏன் சொல்கிறேன்னாப்பா, நமது தாய்ப்பால் கொடுத்த குழந்தை எப்படி சிறப்பாக இருக்கும். புட்டிப்பால் கொடுத்து வளர்க்குறோம்ல, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தாய்மார்களுக்கு. ஏன்னா தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை சீக்கு நோக்கு இல்லாமல் நல்லா செழிப்பாக பார்க்க அழகாக இருக்கும். புட்டிப்பால் கொடுத்த குழந்தைய பார்த்துருப்பீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் நோஞ்சானாத்தான் இருக்கும். அதுபோலத்தான் தாய்மொழியில் படிக்கிற குழந்தை சிந்தனை திறத்தோடு இருக்கும். வேற்று மொழியில் படித்தால் நமது தாய்மொழியோடு இணைத்து படிக்க வேண்டும். அந்த குழந்தை தான் சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, உங்களது குழந்தை இன்னைக்கு யாரும் ஃபெயிலாக்க மாட்டோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் ஃபெயிலாக்கிறது உண்டு. இன்னைக்கு யாருமே ஃபெயில் இல்லை. ஏன்? என்ன சார், என் குழந்தை படிக்காமலே பாஸ் போட்டுருவீங்களா? அப்படி இல்லை. உங்களது குழந்தை ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க. பாடம் நடத்துறது மட்டும் இல்லாமல் அதே பாடத்தை நீங்கள் போங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போனீங்கன்னா தெரியும். உள்ள பெரிய திரை, 45 எத்தனை பெரிய திரை இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த திரையில் ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை மீண்டுமாக திரையில் டிவியில் ஓடும். அப்போ மாணவனுக்கு டிவி பார்க்கறதுனாலே பிடிக்கும். அப்போ ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, டிவியில் போட்டு காமிக்கிறாங்க.
அப்போ மாணவன் என்ன பண்ணுறான், தெளிவாக படிச்சிடுறான். அப்போ அவனை ஃபெயிலாக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. என்னென்னா, நான் ஒரு கிராமத்து நிலட்டெல்லாம் நான் அப்போவே அப்போ கிராமத்தில் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி என்ன பண்ணோம்னா, நாட்டுக்கோழி முட்டையை அடை வைப்போமா இல்லையா, கோழி குஞ்சு வரைக்கும்ல. அப்போ அது ஒரு நாட்டுக்கோழி அந்த காலத்தில் 15 முட்டை அல்லது 18 முட்டை இடும். அது ஒரு நாளைக்கு 1 நாள் இடும். அப்போ 18 நாள் ஆகும். முட்டை இட்டு 18 நாள் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம அதை அடகாக்க வைக்கணும். அப்படி என்ன பண்ணுவாங்க, யார் விருந்தாளி வந்தால் அந்த 18 முட்டையில் 2-3 முட்டை என்ன பண்ணுவாங்க, பொறிச்சு நாட்டுக்கோழி முட்டையை பொறிச்சு கொடுத்துருவாங்க. கொடுத்தது போக ஒரு 15 முட்டை தேரும். அந்த 15 முட்டையை அடக்கி வச்சா 10 முட்டை தான் பொறிக்கும். மீதி எத்தனை முட்டை, 5 முட்டை கூ முட்டையாக போயிடும். சரி, முட்டை பொறிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? யாரு? வெரி குட் 21 நாள். 21 நாளில் குஞ்சு பொறிக்கும். இன்னைக்கு நான் போகிறேன், டேய் நமது கோழி இன்னைக்கு 18 முட்டை அடிச்சுடா, நான் விருந்தாளி வந்தவங்க போனவங்களுக்குலாம் பொறிச்சு வச்சுட்டு மீதி 14 முட்டையை அடக்கி வச்சேன். 14 முட்டையும் பொறிக்குது. எத்தனை முட்டையும் பொறிக்குது? என்ன காரணம், என்ன காரணம் சொல்லுங்க? ஏன் இன்னைக்கு கூ முட்டை இல்லை? என்ன காரணம்? கூ முட்டையே இல்லை இன்னைக்கு. என்ன காரணம் சொல்லுங்க, தெரியுமா? தெரியாதா? ஒன்றும் இல்லை. கோழி முட்டை எடுத்துல எடுத்து எங்கே வைக்க போகிறோம்? நம்ம அந்த காலத்தை வெளியே வைப்போம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். கோழி முட்டை எடுத்த உடனே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் முட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்கா இல்லையா, அங்கே வச்சிடறோம். அப்போ ஒரு நாள் விட்ட உடனே கொண்டு வைக்கிறோம், அடுத்த நாள் வைக்கிறோம். அப்படி வச்ச உடனே முட்டை என்ன ஆகுறது இல்லை, கெட்டு போவது இல்லை. ஆகவே அந்த அந்த முட்டைக்கு அடகாக்கும் போது வைக்கக்கூடிய முட்டை அனைத்துமே கெட்டு போகாமல் அனைத்து முட்டையும் பொறிக்குது. அதுபோலத்தான் உங்களது குழந்தைகள், எந்த குழந்தைக்கு அறிவுத்திறன் இல்லாமல் எல்லா குழந்தைக்குமே அறிவை புகட்டி எல்லா குழந்தையும் நல்லா படிக்கிற அளவுக்கு நாங்கள் தேர்ச்சி பெற வைத்து அவர்களை ஃபெயிலாக்காமல் தேர்ச்சி பெற வைக்கிறோம். அதனால நாங்கள் ஒன்றும் அவர்களை சும்மா தூக்கி போடலை, படிக்காமல் நாங்கள் கிளாஸ் மாற்றலை. என்ன, எல்லாரையும் படிக்க வச்சா கிளாஸ் மாற்றுறோம். அதனால் பெற்றோராகிய நீங்கள் இந்த பள்ளியில் ஆங்கில வழியோ தமிழ் வழியோ நீங்கள் குழந்தைகளை நிறையா சேர்க்கணும். ரொம்ப கம்மியாக இருந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு நிறையா குழந்தைகள் இருக்கு. பாராட்டுக்கள். எல்லாரும் கைதட்டுங்க. இந்த பள்ளியில் குழந்தைய சேர்த்த பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு கைதட்டல். உண்மையில கைதட்டலாம்லப்பா. உங்கள் குழந்தை தெளிவாக படிக்குதா இல்லையா? நீங்கள் இப்போ பெற்றோர்களாகி நீங்கள் யாராவது நீங்கள் பேசணும். என் குழந்தைய அங்கே படித்து இங்கே படிச்சிச்சு சார், படித்து ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன உண்மையே சொல்லுங்கள். இங்கேயும் சேர்த்து விட்டேன், இங்கே சேர்த்து விட்டதுனால என் குழந்தை சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்க வைப்போம். யாராவது சொல்லலாமா? இப்போ வேணாம், பின்னாடி யோசனைன்னு சொல்லுங்க. என்ன சரி, அடுத்து எங்கள் மாணவர்களே காணாமே, உங்கள் மாணவ செல்வங்களே காணும். மாணவர்களுக்கு அறிவு சொல்லவே முடியாது. நீ இருந்தாலும் சொல்லலாம், அப்படி போல எல்லாம் கலை நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஆகவே மாணவ செல்வங்களை இந்த பள்ளி காஜாப்பேட்டை பள்ளியில் படித்து எந்த பள்ளிக்கு நீங்கள் சென்றாலும் காஜாப்பேட்டை பள்ளியில் படித்து சென்ற மாணவர்கள் தான் முதலிடம் பிடிப்பார்கள் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எண்ணியே முடித்தல் வேண்டும். சரி, நல்லதே எண்ணல் வேண்டும். இங்க மாணவ செல்வங்கள் இல்லாம பாட்டு வர மாட்டேங்குது. மாணவ செல்வங்கள் இருந்தா அந்த அவங்க சொல்லும் போது நல்லா இருக்கும். நீ மறந்துட்டு சும்மா சமாளிக்குதே அப்படின்னு சொல்லுங்க. அதானே, 4 வரிதான்ப்பா, 4 வரிதான். ஆனா முன்னாடி பசங்க இல்லையில வரமாட்டேங்குது. ஆமா, சரி, ரைட்டு. ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் நன்கு படித்து இந்த பள்ளியுடைய பெயரையும் புகழையும் பெருக்கி இந்த இந்திய நாட்டை வல்லரசு நாடாக ஆக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.